ஹலோ மக்களே, வணக்கம். ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடுச்சுன்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆண்டியோட வீடியோ மட்டும் வந்து போச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்வோம். அதனால் நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு 3 பொருள் இருந்தால் போதுங்க. கத்தாழை, தேங்காய், அரிசி. பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு பச்சரிசி போட்டு நல்லா ஊற வச்சுப்போம். நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதிலே ஊற்றி அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சாச்சு. அதை வடிகட்டினதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியில் தான் இப்போ நம்ம க்ரீம் செய்ய போகிறோம். இந்த மீதமுள்ள அரிசியும் வேஸ்ட் பண்ணாமல் இதை ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு தண்ணி. ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துப்போம். அடுப்பு ஸ்லோவில் வச்சு கிண்டிகிட்டே இருப்போம். விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். லேசான சூட்லேயே நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி கட்டி பதம் வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு கிண்ணத்தில் நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுப்போம். அதில் நம்ம ஆலோவேரா ஜெல் கலக்க போகிறோம். நான் நேச்சரான ஆலோவேரா எடுத்திருக்கேன். சில பேர் கடையில் ஜெல் வாங்கி பண்ணுவாங்க. அதோட இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். தேவையான அளவு ஜெல்லு போட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விடுவோம். நிறைய க்ரீம் இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு கூட அடித்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துப்போம். நல்லா பீட் பண்ணுறதுலாம் இருக்குது. நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா க்ரீம் பேஸில் வரும். அப்படி உங்களால் பீட் பண்ண முடியலன்னா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண க்ரீமை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இந்த பாட்டில் ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். விளம்பரத்தில் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இதோட ரிசல்ட்டை முழுசாக சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் சைடு அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ இது நல்லா காயட்டும். கொஞ்சம் க்ரீம் எடுத்து கையிலே அப்ளை பண்ணுறேன். அதுவும் காயட்டும். காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இந்த கை தான் காஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன். காஞ்சவுடனே இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். எப்படி பேய் மாதிரி இருக்கு பாருங்களேன். கை காய காய ரொம்ப வறட்சியாக இழுக்குது. பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வர்றதுண்டு. அப்படியே ஸ்கின் பீட் பண்ணுற மாதிரி வருது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், துடைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். நம்மளுடைய ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சாஃப்டானது. ஃபேஸாக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, நம்ம எப்போவுமே டவல் வச்சு ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. டச் பண்ணி தான் துடைக்கணும். நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கா. அப்ளை பண்ண ஃபஸ்ட் டைமில் இவ்வளோ டர்ன் போயிருக்கு. அப்போ ரெகுலராக யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபேஸ் தான் இன்னும் கொஞ்சம் காயணும். அதற்கு நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இந்த அப்பளம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அப்பளம்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி துடைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், நான் துடைக்கும் போதே தெரியுதுங்களா, ஒன் சைடு மட்டும் பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நான் இதில் எதுவுமே எடிட் பண்ணலை, ஃபில்டரும் போடலை, நேச்சுரல் லைட்டில் தான் இருக்கேன். ஒன் சைட் ஃபேஸ் மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். இதே மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன்னா கொரியன் ஸ்கின் கிடச்சிரும் போல இருக்குது. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.